நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதுவும் சாப்பிடலையம்மா? அத்த, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல அத்த. அப்படியா? அப்படின்னா இந்த சட்னி எப்படி வந்துச்சு? மறந்து போய் சாப்பிட்டியா இல்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் சாப்பிட்டியா? இல்ல அத்த, நான் வடை வாங்கினேன்னு சொன்னல, அப்பா இருக்கும். நான் எதுவும் சாப்பிடல. அப்படியா? அத்த கேட்டிங்களா? இவங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்கு ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்து படைப்பாங்களாம். சீதா, அப்படியா? அப்படி இல்ல அத்த, எங்க 2 பேருக்கும் ஒரே வீட்ல கல்யாணம் நடந்தா உளுந்து வடைய படைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. ஓ, சரி 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 சரி. சரி, அங்கவஸ்திரம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பவே போய் ரெடி பண்ணிடுற. வேகமா போய் ரெடி பண்ணி வை, நிறைய வேலை இருக்கு. சீதா அத்த, நீயும் போ. சுமித்ரா, நீ எங்க போற? நிறைய வேலை இருக்குல்ல. இங்க பாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம மேல போய் ரெஸ்ட் எடு. பூஜை நேரத்துக்கு மட்டும் வந்தா போதும். ஆமாம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. எவ்வளவு கவனமா சாப்பிட்டேன். அப்பவும் சட்னி ட்ரெஸ் மேல பட்டிருக்கு. எல்லாம் இந்த வடையால வந்த பிரச்சனை தான். இத வாங்கின நேரமே சரியில்லை. ஐயோ, என்ன இது? வடையில என்ன அதிகமா இருக்கே. ஐயோ, வஸ்திரத்துல வேற இருக்கே. இப்ப என்ன பண்றது? இந்த துணியை மட்டும் அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஐயோ, இதுக்காகவே அந்த சித்ரா தேவி காத்துக்கிட்டு இருப்பாளே. இப்ப துணி வாங்கிட்டு வரவும் முடியாது, வேற என்ன பண்ணலாம்? சீதா, என்னக்கா? இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னக்கா விஷயம்? சொன்னாதான் வருவியா? வா, உள்ள வா. அக்கா, வா. சீதா, இங்க பாருடி, நான் அம்மாவுக்காக வடை வாங்கிட்டு வந்தேன்ல, அதுல இருக்கிற எண்ணெல்லாம் இந்த வஸ்திரத்து மேல ஒட்டிக்குச்சுடி. ஐயோ அக்கா, இப்ப இதை எப்படிக்கா சாமிக்கு போடுறது? அத்தைக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? ஐயோ, சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் சீதா சொல்றேன். நீ வேகமா போய் வேற ஒரு அங்கவஸ்திரம் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ் சீதா. அக்கா, என்னக்கா இப்படி சொல்றீங்க? எவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டுட்டு நான் போனா அத்தை சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிருமேக்கா. அவங்களுக்கு தெரியாம நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்டி. நீ வேகமா போய் வாங்கிட்டு வந்துரு, இல்லனா என்னோட மான மரியாதை எல்லாம் போயிடும் சீதா. ப்ளீஸ் சீதா. சீதா, எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியாடி?
சரிக்கா. ஏய் சீதா, ஒரு நிமிஷம். இந்தா இத வச்சுக்கோ. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரு. யாருக்கும் தெரியாம போடி. உங்க அத்தை கண்ணுல மட்டும் பற்றாத. சரிக்கா. போடி சீக்கிரம் போ. இவ வர வரைக்கும் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஆகணுமே. எல்லாம் இந்த வடையால வந்து பிரச்சனை. இனிமே என் லைஃப்ல இந்த வடையை தொடக்கூடாது. சீதா, ஐயோ ஐயோ, கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்பதான் இவ போயிருக்கா. மாட்டிக்கிட்டா. எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். ஐயோ, இதை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு கூட தெரியலையே. இதுக்கும் சீதா வர வரைக்கும் வெயிட் பண்ணும் போல இருக்கே. என்ன ஆனாலும் ஆகட்டும். ஆனா இந்த சித்ரா தேவி சீதா எங்கன்னு மட்டும் கேட்காம இருந்தாலே போதும். கடவுளே. சீதா, ஐயோ முடியல. ஐயோ, சீதாவை கூப்பிடுறாங்க. கேட்ட நான் என்ன சொல்றது? கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும்பா. சீதா, இந்த சீதா எங்க போனா? என்ன ஆச்சு சித்ரா? வேலை இன்னும் நிறைய இருக்கு சுமித்ரா. ஒவ்வொரு வேலையும் சொல்லி சொல்லி பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த டைம்ல இந்த சீதா வேற எங்க போனானே தெரியல. எல்லா வேலையும் அவங்களே எப்படி சித்ரா செய்வாங்க? என்ன வேலைன்னு சொல்லு, நான் செய்றேன். இத பாரு சுமித்ரா, நீ இப்பவே வீக்கா இருக்க. உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. சித்ரா, சுமித்ரா ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் நல்லா தானே இருக்கேன். நட, என்ன வேலை இருக்குன்னு சொல்லு, நான் பண்றேன். வா. அத்தை, இந்த வயசுல அந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய முடியாது. நாங்க எங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி மருமகள்களா கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டுல உட்கார்ந்து மகாராணியா இருக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஐயோ, சீதா இல்லன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேன். நம்மளே போய் என்னன்னு கேட்டுருவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க எங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி மருமகள்களா கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டுல உட்கார்ந்து மகாராணியா இருக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஐயோ, சீதா இல்லன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேன். நம்மளே போய் என்னன்னு கேட்டுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும். அத்த, கூப்பிட்டீங்களா? ஒன்னும் இல்ல. சீதா எங்க? கொஞ்ச நேரமா அவளை காணோம். அத்த, அவ கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ண பூ வாங்க போயிருக்கா. சரி, அவ வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன். ஆச்சரியமா இருக்கே, எனக்கு எந்த வேலை சொன்னாலும் நானே பண்றேன்னு சொல்றியே. நம்ம வீட்டு வேலைய நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்காது? இத வெறும் வார்த்தையால சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டு. என்ன பண்ணும் சொல்லுங்க அத்த. சாப்பாடு செய்யறதுக்கு ஸ்டோர் ரூம்ல இருந்து பாத்திரத்தை எல்லாம் எடுக்கணும், வாசல்ல கோலம் போடணும். உனக்கு கோலம் போட வருமா? வரலன்னு சொல்லு, சீதா கிட்ட சொல்லி கோலம் போட சொல்றேன். சீதா, வேண்டாத்த, நானே பண்றேன். சரி போ. பாத்தியா சித்ரா, பிரியாவும் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு. போதத்த,
வீட்ல வேலை செய்யறது அவ கடமை. இதுல புகழ்ந்து பேசுறதுக்கு என்ன இருக்க போகுது? இப்ப எப்படி இருக்கு சுமித்ரா? பரவாயில்ல அத்தை. சரி, நீ ரெஸ்ட் எடு. ம். எல்லாரும் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாத்துட்டு வரேன். சரியா? கோலம் போட சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. கோலம் போடாம எங்க போயிட்டா இவ? பிரியா, பிரியா, என்னங்க அத்தை? என்னாச்சு உனக்கு? கோலம் போட சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் போடாம இருக்க? இல்ல அத்தை, நீங்க சமையல் செய்யறதுக்கு பாத்திரம் எடுக்க சொன்னீங்கல்ல, அதை எடுத்துட்டு வர போயிருந்தேன். ஓஹோ, இன்னும் அந்த வேலையும் முடியலையா? சரி விடு, சீதா வந்தது அவளே கோலம் போடுவா. அவளே நான் போட சொல்றேன். அத்தை, அவகிட்ட ஏன் சொல்றீங்க? நானே கோலம் போடுறேன். சரி, சீக்கிரம் போட்டு வா. பிரியா, உனக்கு கோலம் போட வரும் இல்லையா? வரும் அத்தை. அப்படியே சும்மா நின்னுட்டு இருக்க? இல்ல அத்தை, கோலப்பொடி எங்க இருக்குன்னு தெரியல. ஷோ, இவ்ளோ நாள் ஆச்சு, எது எங்க இருக்குன்னே உனக்கு தெரியல. பின்னாடி மாடத்துக்கு பக்கத்துல இருக்கும், போ போய் எடுத்துட்டு வா. ஐயோ கடவுளே, இவ எப்ப வராளோ, அவ வர வரைக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கோலத்தை எப்படி போடுதுன்னு எனக்கு தெரியாதே. சும்மா இருந்தாலும் திட்டுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் கோலத்தை போட்டு வைப்போம். பிரியா, என்னங்க அத்தை? என்ன பண்ணிட்டு இருக்க? கோலம் போட்டுட்டு இருக்க. சமையல் கட்டுல இன்னும் நிறைய வேலை இருக்கு, இதே முடிக்கல. அதை எப்ப முடிக்க போற? இதோ இப்ப முடிச்சிடுறேன் அத்தை. அப்பல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானே பண்ணிடுறேன் நானே பண்ணிடுறேன்னு. ஆனா ஆனா எந்த ஒரு வேலையும் முடியல. எங்க அவ? இங்கதான் எங்கேயாவது இருப்பா அத்தை. கேட்கும் போதெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்க, இங்கதான் இருக்கா இங்கதான் இருக்கான்னு. எங்க போனா அவ? சீதா, சீதா, இதோ வந்துட்டேன் அத்தை. எங்க போயிருந்த? எவ்வளவு நேரமா உன்னை தேடுது? நீ இல்லாம இங்க ஒரு வேலையும் முடிய மாட்டேங்குது. நீ எங்க போயிருந்த? இல்ல அத்தை, மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். மார்க்கெட்கா? நான் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லியே. இல்ல அத்தை, பூஜைக்கு தேவையான வாழைப்பழம், சமையலுக்கு கொஞ்சம் காய்கறி, பூவு இதெல்லாம் பத்தாம இருந்தது, அதான் வாங்கிட்டு வர போயிருந்தேன். ஓ, பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு. அத்தை, எல்லாம் கரெக்டா தான் அத்தை வாங்கிட்டு வந்திருப்பா. ஏய், அதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. அத்தை பாரு, நம்மள திட்டிட்டே இருக்காங்க. சீக்கிரம் போ, வேலையை முடி. அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்க எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். பார்க்கலாம் எப்படி பண்றீங்கன்னு. சீதா, சீதா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் சமையல் கட்டுல வை. எல்லா வேலைகளையும் முடிச்சிடு, மத்த வேலையெல்லாம் இருக்கு. சீக்கிரமா வா. சரிங்க அத்தை. ஏய், வஸ்திரம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே. நீ இல்லாம எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? சரி சரி, கொண்டு போய் வை. உன் அத்தை பார்த்தா எல்லா வழியும் என்கிட்டயே சொல்லுவாங்க. ஐயோ, இங்க பாரு, என்னால எல்லா வழியும் செய்ய முடியாது. நீதான் எல்லாமே பாக்கணும். சரிக்கா, இதை வச்சுட்டு வந்து கோலம் போடுறேன். சீக்கிரம் போ போ. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சேன். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சேன். நல்ல வேலை, அந்த கூடையை மட்டும் திறந்து சித்ரா தேவி பார்க்கல. பார்த்திருந்தா அவ்வளவுதான், நான் தொலைஞ்சேன்.
எனக்கு எதுக்கு இப்படி ஆகுது? ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னத்தை கூட தான் தெரியலையே. கெட்டு போன டிஃபனை கொடுத்துட்டானா? ஒரே வாமிட்டா வருது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சோ? பிரியா, நீங்க சாப்பிட்டு வந்திருக்கியா? இல்ல எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் பிரியா, ஒரு நாள் கடவுளுக்காக உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதா? அப்பவே நான் கேட்டேன், ஆனா நீ பொய் சொல்லி தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப நல்லா மாட்டிக்கிட்ட. நட நடன்னு சொல்றேன்ல. சுமித்ரா, என்னாச்சு? இவ என்ன பண்ணா கேளு நீயே. என்ன அத்தை பிரியாக்காவை திட்டுற மாதிரி இருக்கு? ஐயோ, அக்கா என்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. கடவுளே, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. என்ன சித்ரா சொல்ற? சுமித்ரா, உனக்கு மயக்கம் வந்ததுனால சீதா சக்கரை தண்ணி கொடுத்தா. அதுக்கு பிரியா என்ன பேச்சு பேசுனா? இப்ப இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு நீயே கேளு. என்ன பண்ணா? இவளை கடைக்கு அனுப்பணும்ல, அங்க ரோட்டு கடையில சாப்பிட்டுட்டு வந்திருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, உண்மையா? இவ அங்க சாப்பிட்டுட்டு இங்க வாந்தி எடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். வாந்தியா? வாந்தியா? அத்தை, ஃபுட் பாய்சன் ஆகி இவ வாந்தி எடுத்திருக்கான். பிரியா, நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. அதான் இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. இல்ல அத்தை, எனக்கு பசி தாங்க முடியாது, அதனாலதான் சாப்பிட்டேன். பிரியா, உன்னால சாப்பிடாம இருக்க முடியலன்னா சும்மா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நானே செய்யறேன்னு எதுக்கு ஒத்துக்கிட்ட? இந்த வீட்டுக்கு நான் தான் நல்ல மருமகன்னு காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இத பார் பிரியா, இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறத விட்டுட்டு உண்மையிலேயே பொறுப்பா நடந்துக்கிறதுக்கு கத்துக்க. அது சரி, கிருஷ்ணருக்கு அங்க வஸ்திரம் வாங்கிட்டு வான்னு சொன்னனே, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டா. அதை எங்க வச்சிருக்க? சீதா கிட்ட கொடுத்துட்டேன். சீதா, எங்க வச்சிருக்க? அத சாமி முன்னாடியே வச்சிட்டேன்க்கா. இல்லையே, நான் வரும்போது பாத்துட்டு தானே வந்தேன். அது அங்க இல்லையே. இல்ல அத்தை, அங்கதான் இருக்கு. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க. சித்ரா, சீதா ஏன் பொய் சொல்ல போறா? அவ சொன்னா சரியாதான் இருக்கும், விடு. அத்தை, இவங்க 2 பேரும் சொல்றதை என்னால நம்ப முடியல. இப்ப நாங்க போய் பாக்குறேன். அங்க இல்லனா அதுக்கப்புறம் இருக்கு இவங்க 2 பேருக்கும். நடங்க. அத்தை, அங்க வச்சிருக்கேன் பாருங்க அத்தை. நான் பாக்கும்போது இல்லையே, இப்ப இப்படி வந்துச்சு. அத்தா, நான் அப்பவே சீதா கிட்ட கொடுத்துட்டேன். சீதா, நீ எப்போ வச்ச? அக்கா, நீங்க கொடுத்தப்பவே வச்சிட்டேன்க்கா.
சித்ரா, அது முதல்ல இருந்து அங்கதான் இருக்கு. நீதான் சரியா பார்க்கல. அத்தை, எனக்கு எந்த வேலை இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் கவனம் எப்பவுமே சரியா தான் இருக்கும். சரி சரி, அது போகட்டும் விடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் மறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். என்னது? இந்த வருஷம் கிருஷ்ணருக்கு தங்க தொட்டில் நாம ஆர்டர் பண்ணியிருந்தோமே, யாராவது அது வந்துச்சான்னு பாத்தீங்களா? ஓ அதா, அது சுமித்ரா அப்பவே போன் பண்ணிட்டா. பூஜை நேரத்துல கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் போய் செய்யுங்க. சாயங்காலம் கரெக்டா பூஜை நேரத்துக்கு வந்தா போதும். ம்? வாங்க அத்தை. நல்ல வேலை, சீதா அங்க வஸ்திரம் வாங்கிட்டு வந்து என்ன காப்பாத்திட்டா. ஏதோ ஒண்ணு, நாம தப்பிச்சோம். சொல்லு பிரியா. அம்மா, குடும்ப பொறுப்பு கொடுத்துட்டு என்ன ரொம்பவே தொந்தரவு பண்றாங்கம்மா. என்ன ஆச்சு? காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் என்னையே செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன். பசி தாங்க முடியாம ரோட்டோர கடையில சாப்பிட்டேன். ஃபுட் பாய்சன் ஆகி நான் வாந்தி எடுத்துட்டேம்மா. நான் சாப்பிட்ட விஷயம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த சித்ரா தேவி என் மானத்தை வாங்கிட்டா. ஏண்டி, நீ ஏண்டி அந்த மாதிரி கடையில எல்லாம் போய் சாப்பிட்ட? ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதானே? ஐயோ அம்மா, உனக்கு தெரியாதா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு? ஆமாமா, எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் போய் சாப்பிட்டேன். சரி சரி விடு. பூஜைலாம் எப்படி நடக்குது? அந்த சீதா என்ன பண்றா? அத சொல்லதாமா கால் பண்ண. சொல்லு. அந்த சித்ரா தேவி சீதாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறா.